எல்லாருடைய ஓட்டுமே தமிழ்நாட்டில் இருக்க மொத்த லேடிஸ் ஓட்டுமே அவருக்கு தான், வேற யாருக்குமே விடாது, அவருக்கு தான். எங்களுக்கு முதல் பாதுகாப்புன்றதை அவர் கொடுக்குறேன்றாருல, அதுக்காகவே நாங்கள் ஓட்டு போடுறோம். லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த இதுல பாதுகாப்பு இல்லை, இந்த கட்சியில பாதுகாப்பே இல்லை, இப்ப நடக்கிற கட்சியில பாதுகாப்பே கிடையாது. அதனால அடுத்து எங்க அண்ணன் வரும்போது எங்க பெண்களுக்கு முக்கியமா ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும், எங்க குழந்தைங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அவரை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க வந்து குடும்ப அரசியலே பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். அவங்க தாத்தா ஆண்டாரு, அதுக்கப்புறம் அவங்க பையன் புள்ள ஆண்டாரு, இப்ப வந்து அவங்க பேரை அனுப்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் அவருக்கு அடுத்தபடி எவ்வளவு பேர் இருக்காங்க கட்சியில, அவங்களெல்லாம் போடலாம்ல, அவங்களெல்லாம் போடாம அவங்க பிள்ளை எடுத்து நடுப்புற நிற்கிறாருல. இப்ப அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு புது குடும்ப அரசியலே இது மேல வேணாங்க. எங்களுக்கு இது மேல எங்க விஜய் தான் சிஎம். 2026 டிவிக்கு எங்க அண்ணன் தான் சிஎம், அது மாற்றமே கிடையாது. அதே தான் அவர் அங்கே நிறைய மேடை பேச்சாளர்கள் சொன்னது என்னன்னா, எல்லாருமே வந்து அந்த சீட்டு வேணும் தான் பார்ப்பாங்க, பட் அவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அந்த ஒரு சிம்பிளான மனுஷன் விஜய் சார் சிஎம் ஆனார் அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுடைய முகங்களை வந்து வெளியே காட்டுவார் அப்படின்றத என்னோட பாயிண்ட் என்னன்னா, நிறைய இடத்துல நாங்கள் தெரியறதே இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும், இல்லைனா எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் எல்லாமே எங்களுக்கு சிறந்ததாக இருக்கணும் அப்படின்றது யங்ஸ்டர்ஸாக நாங்கள் விரும்புறது. விஜய் இப்போ எங்க கூடவே ஒரு பயணம் பண்ண போறேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். மனசுல இருந்து பேசுறது மேபி அவங்க பிடிக்காதவங்களுக்கு அப்படி தெரியுது, பட் ஆனால் மனசுல இருந்து ஆள் மனசுல இருந்து பேசுற ஒரு விஷயமா இருக்கு எல்லாமே. 26 விஜய் அண்ணா தான் வருவார், வந்தால் நல்லது பண்ணுவார், நம்பிக்கை இருக்கு. முதல்ல பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கணும், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நிறையா பாலியல் தொல்லை நிறையா இருக்குது, அதை முதல்ல சரி பண்ணணும். மற்றபடி ஏழை எளியவங்களுக்கு நல்லது பண்ணால் அதுவே போதும்.